ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனாமிகா சமையல். இன்றைக்கி செம்மீன் கருப்பு உளுந்து போட்டு ஒரு இட்லி பொடி பண்ண போகிறோம். இந்த செம்மீன் தெரிஞ்சவங்க சன்னாக்குனின்னு சொல்லுவாங்க, தெரியாதவங்க செம்மீன் தான் சொல்லுவாங்க. கேரளாவில் இதுக்கு பேர் செம்மீன் தான். இப்போ இதை வச்சு ஒரு அருமையான ருசியில் ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 2 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன், 1 கப்பு கருப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 200 கிராம் செம்மீன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு துளி எண்ணெய் போட்டுட்டு இந்த இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை மேல் தோல் எடுக்காமல் வெறும் உதுத்து இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சு நீங்கள் எண்ணெயில் வறுக்கும்போது நல்லா வறுப்படும், செவப்பாக வறுப்படும், அந்த பிசுபிசுப்பு இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி இடித்து எண்ணெயில் போட்டு இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். இப்போ உளுந்து சேர்த்துருக்கோம். இதோடைய கொஞ்சம் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா கருப்பு உளுந்து வறுப்படுறது தெரியாது. இந்த வெள்ளை உளுந்து கொஞ்சம் போடும்போது ரெண்டும் சேர்ந்து செவந்து வரும். வெள்ளை உளுந்து செவந்து வந்தால் நம்ம இது வறுப்பட்டுருச்சுன்னு நினச்சி எடுத்துடலாம். அதுக்காக தான் வெள்ளை உளுந்து போடுறது. இதையே நல்லா செவக்க மணக்க எடுத்துக்கோங்க. லைட் வந்துருச்சுப்பா. இப்போ கடலைப்பருப்பு இதையும் செவக்க வறுத்து எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் மிளகாய் எடுத்துக்கலாம். கார மிளகாய் 3 போட்டிருக்கேன், மீதியெல்லாம் காஷ்மீரி மிளகாய் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த காரம் பத்தாது அந்த மிளகாய் பொடிக்கு நம்ம அப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம் கடைசியில். அதுக்காக தான் இந்த மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதே கடாயில் இந்த சன்னாக்குனியை போட்டு நல்லா செவக்க எடுத்துடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி செவந்ததும் பிடிச்சி பார்த்தா அதை அழுத்தி பார்த்தோம்னா பொடியாகணும். அது வரைக்கும் அதை வறுக்கணும். வறுத்துட்டு அதோடைய கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சூடான கடாயிலேயே. இப்போ அடுப்பு எல்லாத்துக்குமே அடுப்பு ரொம்ப கம்மியாக தான் வச்சு இதெல்லாம் பண்ணணும், இல்லாட்டி கருகிடும். இப்போ சன்னாக்குனியும் நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். கடாயிலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் கருத்து போயிடும். அது இப்போ தட்டில் போட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு 2 பங்காக நான் அரைக்க போகிறேன். இது ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி, அவங்களுக்காக தான் பண்ணுறேன். இந்த சன்னாக்குனி சேர்க்காமல் கூட ஒரு பொடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப மாவாக இல்லை, கொஞ்சமாக மிளகாப்பொடி எப்படி அரைப்பாங்க அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ 2 பக்கமும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் அதுக்காக காஷ்மீரி மிளகாய் அப்படி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தான் காரம் கம்மியாக இருக்குது. இந்த காஷ்மீரி மிளகாய் போட்டால் சரியாக வந்துடும். 1.5 ஸ்பூன் போடுறேன். கலரும் இருக்கும், கொஞ்சம் லிமிட்டான காரமும் இருக்கும். இதை நல்லா கையை போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக இருக்கும் இந்த பொடி. எண்ணெயில் கூட போட வேண்டாம், அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த பொடி இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.